இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். டேய் முட்டை அண்ணே டில்மேனியா. டேய் இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. ஃபாலோ மீ. நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த பெண்ணிடம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சண்டையிட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒரு பொண்ணு ஆம்பளைங்க அழுக கூடாது. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. பிரபல விவாத நிகழ்ச்சி ஒன்றில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திராவிட கட்சியை சேர்ந்த மதிவதனி என்ற பெண் ஒருவர் பேசும்பொழுது செருப்பை வைத்து அரசியல் செய்வது பாஜக எனவும் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் திராவிடர்கள் எனவும் கூறினார். மேலும் இந்து மக்கள் கட்சி குறித்தும் பேசிய அவர் பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது என ஆவேசமாக பேசினார். என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். மதிவதனி பேச்சை கேட்டு கடுப்பாகிய அர்ஜுன் சம்பத் அவரிடம் மேடையிலேயே சண்டைக்கு சென்றுள்ளார். ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். மதிவதனியிடம் சண்டைக்கு சென்ற அவரை அங்கிருந்தவர்கள் அனைவரும் தடுத்துள்ளனர். மேலும் பார்வையாளர்களும் அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக திரும்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா, பா சொன்ன கூட்டு வராதுன்னு. பின்னர் மேடைக்கு வந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். பாஜகவை பற்றி பேசிய பெண் ஒருவரிடம் அர்ஜுன் சம்பத் அனைவரின் முன்னிலையிலும் சண்டைக்கு சென்றிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சொல்லுங்கய்யா, இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாத்துக்கு. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. தமிழகத்தின் துணை முதலமைச்சராகி உள்ளார் உதயநிதி. அடுத்த தடவை 234ல 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன். நான் என்னமோ என் மனைவியை கூப்பிட்டு வந்து கொடியேற்ற விட்டேன், அலுவலை திறந்து விட்டேன், அது வாரிசு அரசியலுங்கிறாங்க. ஏன்டா அறிவு இருக்காடா பைத்தியக்கார பயிலுங்க. அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், அவனும் சரின்ட்டான். அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு. Who is திராவிடன்? Tell me. செங்கோட்டையனா இருந்தாலும் சரி பதில் சொல்லட்டும். ஐயோ, இந்த ஆறு கமலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்பன் அண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான், அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இந்த 5 மொழியிலையும் பாடுவாங்க. அப்ப எம்ஜிஆர் அவர்களும் திராவிடர், செல்வி ஜெயலலிதா திராவிடர், ஹெச் ராஜா திராவிடர், அண்ணாமலை திராவிடர், திராவிடர் தான் ஆளுவார் தமிழ்நாட்டை. ஓகேவா? நல்லா பேசினாங்கல்ல. நான் திராவிடன்கிறேன், யாரா இருக்கட்டும். எது திராவிடம்? திராவிடம் என்பது இடமா இனமா? விவாதிப்போம். பாஸ் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நாளைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கடா, எனக்கு நான் கிளம்பணும்டா. ஆமாண்டா, எனக்கு கூட ஃபுல் உஸ்மோசன்டா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன் வாசு. ஏன்னா 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்த ஆதி சங்கரருக்கு திராவிட சிசுன்னு பேரு. அப்படியா? திராவிடம் டினோட்ஸ் பிளேஸ். அதோட மட்டும் 2 பெரிய லேண்ட்ஸ்கேப்பா பிரிக்கப்பட்டிருந்தது. பஞ்ச திராவிடம், அதுக்கு இன்னொன்னு ஆரியம் இல்லை, அதோட கவுண்டர் பஞ்ச கவுடம். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அதாவது தரு என்றால் மரங்கள், மரங்கள் காடுகள் நிறைந்த பகுதி 5 பகுதிகள். அதுல முதல் பகுதி என்ன தெரியுமா? கூர்ஜரம். பஞ்ச திராவிடத்தின் முதல் பகுதி குஜராத். இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதமரே திராவிடர். ஆமா,
இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. ஸோ நாம ஒரு விஷயத்தை பற்றி பேசுறோம்னா வி ஷுட் கோ டீப் இன் டி. திராவிடம்ங்கிறது என்ன? திராவிடம் தான் ஆளும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் திராவிடர், திரு எம்ஜிஆர் அவர்கள் திராவிடர். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. தீகாவில் நீங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தில் கூட 5 மொழிகளில் பாட்டு பாடுவார்கள். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. இந்தியாவில் 2 அடையாளங்கள் தான் உண்டு. தான் சார்ந்த மொழி அடையாளம் தமிழர் என்பது, இந்த தேசிய அடையாளம் நான் இந்தியன் என்பது. என்னடா சொல்றாரு பாஸ்? இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே. என்ன 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 இந்த 2 அடையாளங்கள். 2மே இல்லாம புதுசா திராவிடம்னு சொல்லி கூப்பிடுறீங்களே, சொல்றீங்களே, அந்த அடையாளத்தை நீங்க எங்க சொல்லுவீங்க? என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாராம, இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நானா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மார்டமா இருப்ப. நீங்க பொண்ணு பார்க்க போறப்ப நான் திராவிடம்னு சொல்லி பொண்ணு கேட்பீங்களா? இல்ல டெல்லியில போய் உட்கார்ந்துகிட்டு நான் தமிழன்னு சொல்லாம நான் திராவிடன்னு சொல்லுவீங்களா? ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதாவது கேட்கிற நீ வீணானே குலகாரன் போயிரு. தம்பி தமிழன் பிரசன்னா புது டெல்லிக்கு போனா அங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்குவாரா, திராவிட ஹவுஸ் எங்க இருக்குன்னு தேடுவாரா? ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். எங்க இருக்கு திராவிட நாடு? எங்கேயுமே தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்ல. செயற்கையாக திராவிட நாடு எங்க இருக்கு திராவிட நாடு? குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒண்ணு மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். எங்க இருக்கு திராவிடம்? அதை பற்றி பேசியவர்கள் எல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க. திராவிட, நான் கேட்கறது திராவிடம்ன்றது ஒரு ரியாலிட்டியா? நான் ஒரு மனு பூர்த்தி பண்றேங்க. உன் தாய்மொழி எதுன்னு கேட்கறாங்க அப்ளிகேஷன்ல, தமிழ்ல எழுதுறேன். உன் நேஷனாலிட்டி என்னன்னு கேட்கறாங்க, இந்தியன் எழுதுறேன். விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? உன் மதம் என்னன்னு கேட்கறாங்க, நான் ஹிந்து என்று பெருமையுடன் எழுதுகிறேன். வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இதெல்லாம் எனது அடையாளம். உன் ஊர் எதுன்றான், உங்க அப்பன் பேர் எதுன்றான், எல்லாம் நான் சொல்றேன். திராவிடன்றதை எங்க போய் சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன் நான். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? தமிழகத்தின் துணை முதலமைச்சராகி உள்ளார் உதயநிதி. எதிர்பார்க்கல, திறந்திருந்த கதவை மூடுவன்னு எதிர்பார்க்கல, மூணு கதவை நானே திறப்பன்னு எதிர்பார்க்கல. அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றணும். அடுத்த தடவை தேர்தல் நிக்க கூடாது. அடுத்த தடவை 234ல 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன். ஒரு வாட்டி முதல்வர் கூப்பிடுறேன். வர்றாம் பார். அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன். அவனும் சரின்ட்டான். அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 தேர்தல் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்ப. வணக்கம். இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் மானமிகு மாண்புமிகு அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரியாரின் தொண்டனாக பெருமை கொள்கிறேன். அற்புதம். துணை முதல்வர் அமைச்சராக யார் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். அவர் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது இல்ல. முதலமைச்சர் யாருக்கு என்ன
கொடுத்தா சரியா இருக்கும்ன்றத புரிந்து கொண்டுதான் வந்து கொடுத்திருக்காங்க. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். அதனால வந்து அட்வைஸ் எல்லாம் இந்த காலத்துல யாருக்குமே அவசியம் இல்லை. எல்லாருக்குமே என்ன பண்ணணும் தெரியும். சூப்பர். என்னோட வாழ்த்துக்களை வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதாக பதவியேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க, செருப்ப காட்டி அடிப்பாங்க. நடக்க போகுது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட உங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது. இவன்லாம் இப்பவே செத்தா மாதிரி இருக்கானே, செத்ததுக்கு அப்புறம் எப்படா இருப்பான்? ஏன்னா எங்க தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்கவர்கள். மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், மரியாதை கொடுக்கலன்னா ஓங்கி மிதிப்போம். எப்படி நீ கலங்கஸ்தப்பா? ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? கலக்கிட்டல. நீங்கள் எந்த வழியில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னாலும் நாங்க உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தை, ஹிந்தி தெரியாது போட. அதை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. மணிப்பூர்ன்ற மாநிலம் 5 மாசமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. யாராவது உங்க தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாரையும் அனுமதிச்சிருக்காங்களா? என்ன சுத்துறா? திமுகவால யாரும் அச்சுறுத்தல முடியாதுங்க, நீங்க பயப்படாம இருங்க. உங்களை தான் நிறைய பேர் அச்சுறுத்துறாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? ஜாதி வச்சு நீங்க கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள விட்டுட்டு இருந்தீங்களா முன்னாடி? அதுக்கு நாங்க சட்ட போராட்டம் நடத்துறோம். அங்கச்சி ஜாதின்னு அச்சர வேற முன்னாடி அலோவ் பண்ணீங்களா? அதாவது அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது திமுக, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தெரியாது போல இருக்கு நம்மளை பத்தி. வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பூஜை அறையை கூட உங்களால ஒழிக்க முடியலன்னு வானதி கேட்டிருக்காங்க. சாமி கும்பிட கூட நாங்க சொல்லவே இல்லையே, அது அவங்கவுங்க இஷ்டம். என்ன எப்படி புலம்புற ஆதா மீனாட்சி? நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து, பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்ப தெரியுமா செய்யப்பட்டேன்? அதிமுக ஆட்சியில அந்த சிஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் கிடைக்குங்கிறது திராவிட மாடல். சில இடங்களுக்கு முன்பு பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்னத்த பிளானு சுலோனு. பல வருடங்களுக்கு முன்பு பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொன்றையும் மாத்தி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். சரி, யாம் இருக்க பயமேன். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. நீ சாமியார் தானே, உங்ககிட்ட எப்படி 10 கோடி இருக்கும்? நீ உண்மையான சாமியாரா, டூப்ளிகேட் சாமியாரா? என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். அவன் பாவ மன்னிப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் ஃபாதர். ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். இந்த மருத்துவமனையோட செலவு தெரியுமா? 72 கோடி இருந்தது ஒரே ஒரு செங்கல் தான். அப்படின்னு புரிந்து வந்தார். மொத்த செங்கலை வச்சு ஒட்டுமொத்த சங்கி பசங்களையும் ஓட ஓட விரட்டணுமா? எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? ஆனா அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. பி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். பி. செந்தில் பாலாஜி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.